வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வாணிப கழகத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், டாஸ்மாக்னு எல்லாருக்கும் தெரியும். இது உருவாக இருந்தது காரணம் தமிழ்நாட்டில் நடந்த கோர மரணங்கள், இல்லீகல் ஆல்கஹாலால் நடந்த கோர மரணங்கள் தான். தொடங்கவே மாட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ளே சாராயத்தை அனுமதிக்கவே மாட்டேன்னு சொன்ன எம்ஜிஆராலேயே தொடங்க வைக்கப்பட்ட சம்பவங்கள் அது. தன் மக்கள் இந்த இல்லீகல் கள்ள சாராயத்தினால இறக்கிறத பார்க்க முடியாமல் நல்ல சாராயம் நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கினார். 5 வருஷம் அவர் நடத்தி வச்சார். 1983 ஆரம்பித்து 87 வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஓப்பன் செய்யப்பட்டது. 87 மறுபடியும் மது விலக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் 83 தமிழ்நாட்டில் பர்மனண்ட்டாக வேலை கிடச்ச அந்த டாஸ்மாகில் வேலை பார்த்த அத்தனை பேரும் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு மாற்றி விடப்பட்டாங்க. பல தமிழ்நாட்டில் அந்த பல இதுக்கு மாற்றி விடப்பட்டாங்க, கவர்மெண்ட் கடைக்கு மாற்றி விடப்பட்டாங்க. இப்போ அவங்களாம் நல்லா செட்டில் ஆகி ரிட்டையராக ஆகிட்டாங்க. மறுபடியும் 2023 டாஸ்மாக் ஓப்பன் செய்யப்படுது. இந்த வாட்டி ஏன்னா 2001 திரும்ப தொடங்குறப்ப உள்ளுக்குள்ளே நடந்த இதுனாலையும் நிறைய கொலாபரேஷனாலையும் கம்மியான விலைக்கு ஏலம் போய் உள்ளுக்குள்ளே நல்ல சாராயம் கள்ள சாராயம் எல்லாம் கலந்து நிறைய பேர் இறந்து மறுபடியும் நம்மளே தொடங்கலான்னு தான் தொடங்கப்பட்டது டாஸ்மாக். இப்போவும் அதே மாதிரி வேலைக்கு இடங்கள் எடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி யாரும் பர்மனன்ட் செய்யப்படலை. இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டு கொடுக்கறதோ இல்லை மறுபடியும் மது விலக்கு கொண்டு வரதோ இந்த இதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வேலை செய்கிற அத்தனை பேரை என்ன பண்ணுறதுன்னு தான் யாருக்கும் தெரியல. மது விலக்கு அமல்படுத்தினா கடைகளை மூடணும், கடைகளை மூடினா அந்த எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு அனுப்பணும். இன்னைய வரைக்கும் அவங்களோட சம்பளம் 10 ரூபா, 10,000, 12,000, 15,000 தான். அதுக்கு மேலே கிடையாது அஃபிஷியலாக. இப்போ இந்த வேலையை போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள யார் வேலையை விட்டு அனுப்புறது? அதனால தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க ஆளுங்கட்சியாக வரும்போது கொண்டு வர முடியலை. ஏன்னா அவங்களை வெளியே வேலையை விட்டு அனுப்புனா வரப்போகிற பிரச்சனைகள் என்ன? மதுவில் கொண்டு வந்தாலே இப்போ கஞ்சாலாம் இல்லீகல் ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் யார் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை விட முக்கியமான பிரச்சனை அவங்கள வேலையை விட்டு அனுப்புறதா இல்லை வேற என்ன அப்படியே தான் உள்ளே வேலை இருந்தால் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய இதுவும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம் எதிர்காலம் நமக்கு என்ன வழி காட்டுது, இந்த சாராய வியாபாரம் என்ன மாதிரி போகுது அப்படின்ட்டு. நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும்.